இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏர்போர்ட்ல வந்து வேலூர் விழுந்திருக்கு. 2000 சில்லற ஏதோ காமிச்சுச்சு. நான் ரிட்டர்ன் எம்டி எடுத்துட்டு வரணும் சார். உங்களால முடிஞ்சா ஏதாவது குடுக்க முடியுமா சார்? அப்படின்னு தான் கேட்டேன். நீங்க வாங்க பிரதர் எனக்கு தெரியும் நான் தரேன் பிரதர் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண கிளம்பியாச்சு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ பிக்கப் பண்ண வந்துட்டோம். B9 ஏதோ சொல்லியிருந்தாரு. ஓகே பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்றேங்க. எவ்வளவு எக்ஸ்ட்ரா தர போறாருன்னு தெரியல. 133 கிலோமீட்டர் 2000 சில்லற ஏதோ காமிச்சிச்சு. ஓகே ட்ராப் பண்ணிட்டு பார்க்கலாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை வண்டியில் ஏற்றிட்டோங்க. வண்டியில் ஏற்றிட்டு அவர்கிட்ட கேட்ட அமௌண்ட் எவ்வளோ காமிக்குதுன்னு அவரும் சொன்னார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 எக்ஸ்ட்ரா தரேன்ட்டார். ஐயோ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. அந்த இடத்துல அவ்வளோ தூரம் மேலே போயிட்டு அவர்கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணவா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒன்றும் பேசுறதுக்கு வழியில் சொல்கிறதுக்கும் வழியில் அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. அப்புறம் போகிற வழியில் சிஎன்ஜி வேறு கம்மியாக இருந்துச்சு. சரி ஒரு அடியாக ஃபியூல் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சிஎன்ஜியும் ஃபுல் பண்ணியாச்சு. ப்ரெஷரை வந்து பாருங்கமே, இந்த பங்க்கில் ப்ரெஷர் மட்டுமே பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணோம்னா உண்மையிலேயே மைலேஜ் வந்து வேறு லெவலில் கொடுக்குந்தாங்க சொல்லலாம். இது வந்து நம்ம சென்னையை விட்டு வெளியில் வந்துட்டால் மட்டும்தான் எல்லா பொருட்களும் இந்த லெவலில் வந்து ப்ரெஷர் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருமுடிவாக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். திருநெல்வேலி இருக்குது பார்த்தீங்களா, திருமுடிவாக்கம். இந்த ஹைவே போது முன்னாடி தான் ஹைவே. அதில் ரைட் எடுத்து நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியது எங்கேச்ச போகல. கஸ்டமர் வந்து டீட் சாப்பிடணும் நிப்பாட்ட சொன்னார். நிப்பாட்டியிருக்கேன். அமௌண்ட் வந்து டிடிஎல் பேசலை. அவர் என்றானா கேட்டதுக்கு 100 எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னாரு. சார் 100 வந்து ரிட்டர்ன் வரணும் சார், ஃபுல்லாக அப்படியே கிலோமீட்டர் எம்டி அடிக்கணும் சார், எல்லா டைம் எங்களுக்கு ட்ரிப்பு கிடைக்காது அப்படின்ற மாதிரி நான் எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்கேன். அவர் மண்டே ஆட்டினாங்க. தலைவர் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரில, பார்ப்போம். போய் பார்த்தா தான் தெரியும் முடிவில். டீ சாப்பிட்றதுக்கு இப்போ நிப்பாட்டியே கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இன்னும் வரல. இப்போ வந்து நம்ம வெயிட்டிங் சார்ஜ் முதையாவது பரவாயில்ல, வெயிட்டிங் சார்ஜ் வரும். இப்போ வெயிட்டிங் சார்ஜும் கிடையாது. ஆனால் கஸ்டமர் இதை ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டாங்கன்னு நமக்கும் தெரில. ஸோ இதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்ற பற்றி யோசிச்சு போய்கிட்டே இருக்கணும். வேறு வழி இல்லை.